தாயோடு சேயோடு சேருவதற்கு சமம், தகாத உறவு வைத்து கொள்வது சமம்னு சொன்னீங்க. அது இல்லாமல் ஜெயலலிதாவெல்லாம் எப்படிலாம் பேசுனீங்க, இன்னும் நான் சொல்ல முடியாது அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு எங்கே போனீங்க கூட்டணிக்கு? ஆனால் இப்போ கட்சி முதல்ல பானை சின்னம் போய் யானை சின்னம் வந்தது டும் டும், அப்புறம் வந்து யானை போய் மாம்பழம் வந்தது டும் டும், இப்போ மாம்பழம் போய் ஒன்றுமே இல்லை, கட்சி அங்கீகாரமே இல்லை. ராம்தாஸ் கிட்ட நான் சொல்கிறேன், பகிரங்கமாக சொல்கிறேன், நீ என்கிட்ட வாழை ஆட்டாத, வாழை உருவி விடுவேன். எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கிறது, என் மேல வழக்கு போட சொல்லுங்க, போட்டா எல்லாத்தையும் கொண்டு வந்து நான் சப்மிட் பண்றேன். ஆதாரம் எதுனா? ஆமா, எல்லாரும் நான் ஆதாரம் இல்லாமல் பேசுபவன் அல்ல. நான் வந்து நீதிமன்றத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆள். கிராமமா போன சைட், நீ எங்கடா போன கிராமத்துல நாங்க ஏற்பாடு பண்ணி வச்சு ஞாயிற்றுக்கிழமை வந்து போன நீ வந்து இது மாதிரி பேசுற, யார் வேணாலும் எது வேணாலும் பேசலாமா? இப்படி மாத்தி மாத்தி பேசுற, பொய்யை தவிர ஒண்ணு, நீ சத்தியசீல பேர் வேற, எல்லாத்துக்கும் சத்தியம் பண்ணுவான், எதுக்கு எடுத்தாலும் ஒரு சத்தியம். என் மகனோ வரமாட்டாங்க, அப்புறம் யார் அன்புமணி யாரு? வணக்கம், இது எம்நாடு தொலைக்காட்சி. நான் உங்கள் அஜய். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அனைத்திந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியின் தலைவர் திரு CN ராமமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க சார். எதற்காக அனைத்திந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சி, எதற்காக, யாருக்காக? சார் வந்து பாட்டாளி என்பது எல்லா சமுதாயத்திலும் பாட்டாளி இருக்கிறார்கள். இந்த உழைத்து இரத்தத்தை வேர்வையாக்கி நாட்டுக்கும் வீட்டுக்கும் சேவை செய்கிறவர்கள் தான் பாட்டாளிகள். அப்படிப்பட்ட பாட்டாளிகள் அனைத்து சமுதாயத்திற்கானவர்கள் என்று சொல்லித்தான் நான் முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சி நான் தான் துவக்கி வைத்தேன். அந்த பாட்டாளி கட்சியை துவக்கி வைத்த பிறகு அது போன இடம் வேறு மாதிரி ஆகிவிட்ட பிறகு அதிலே இருந்து பாட்டாளி மக்கள் கட்சி எனக்குத்தான் என்று சொல்லி நான் வழக்கு தொடுத்தேன். வழக்கு தொடுத்து பல 10 ஆண்டு காலம் நடந்து இப்போ தான் எங்களுக்கு வந்து அனைத்திந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சி என்று வழங்கப்பட்டு இருக்கிறது. அனைத்திந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள் என்னவென்று சொன்னால், இதில் வந்து நிறைய ரெவல்யூஷன் சொல்லுவாங்க. க்ரீன் ரெவல்யூஷன், ஒயிட் ரெவல்யூஷன், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு புரட்சிகள்லாம் சேர்ந்து கல்வியில் எஜுகேஷன் ரெவல்யூஷன்லாம் சேர்ந்து ஒரே நேரத்தில் செய்ய வேண்டும். அப்படி செய்து ஏழை எளிய மக்களுக்கு வருமானம் போய் சேர வேண்டும் என்கின்ற புதிய பொருளாதார கொள்கையை, புதிய பொருளாதார புரட்சியை முன்னெடுக்கின்ற கட்சி தான் அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சி. ஸோ அதுக்காக தான் இது தொடங்கி இருக்கணும். அதுதான் இது இப்போ வந்து செயல்படுத்திட்டு இருக்கோம். பாட்டாளி மக்கள் கட்சி போன பாதை சரியில்லைன்னு சொன்னீங்களே, என்ன விதமான பாதை? இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சி எந்த உயரிய நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அதுலேருந்து வேறு மாதிரி ஆயிடுது இல்லைல்ல. பாட்டாளி மக்கள் கட்சி என்பது இப்போ பணத்துக்கான கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி என்பது இது பாசமுள்ள மகன் கட்சியாக தானே போயிடுது. அதில் வேறு யார் இருக்கிறாங்க? முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிக்கும்பொழுது நாங்கள்லாம் ஊருக்கு போய் என்ன சொன்னோம், ஒவ்வொரு கிராமத்திலேருந்து 25 இளைஞர்களை தாருங்கள், உங்களிலே ஒருவரை முதலமைச்சராக்குவோன்னு சொன்னாங்க. இப்போ முதலமைச்சர் வேட்பாளராக கேண்டிடேட்டாக, சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக யாரை பண்ணாங்க? அன்புமணி இதானே பண்ணாங்க. ஸோ அது மாதிரி வந்து டிபிஏட்டு. ரெண்டாவது வந்து எல்லாருக்குமான கட்சி, எல்லாரையும் பண்ணணுன்றதை விட மாறி இது நான் வன்னியருக்கான கட்சி அப்படி சொல்கிறீங்க. எப்போல்லாம் நீங்கள் தோற்று போகிறீங்களோ அப்போல்லாம் வன்னியர் தூக்கிக்கிறீங்க கேடயத்தை. பாதுகாப்புக்காக இது வன்னியருக்கான கட்சி. இப்போது அன்புமணி வந்து தேர்தலில் போட்டிடுறாரு 2016. அது சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட். அவர் என்ன சொல்கிறாரு, இது வன்னியருக்கான கட்சி இல்லை, இது பொதுவான கட்சி. ஓகே, நல்லது. ஆனால் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுற, இதில் வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ணுறீங்கல்ல, அந்த நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது அதில் வந்து நீ என்ன ஜாதின்னு வருது இல்லை, கம்யூனிட்டி, அதில் ஜாதி இல்லைன்னு அடிச்சிட்ட. ஸோ வெரி குட். அதுக்கப்புறம் என்ன பண்ண, தோற்று மாற்றம் முன்னேற்றம் ஏமாற்றம் என்பது நடந்து விட்ட பிறகு கையில் வந்து டேட்டு குத்திக்கினேன். டேட்டு குத்திக்கிட்டு என்ன சொல்கிறேன், இது வந்து வன்னியருக்கான கட்சி, நான் வன்னியருக்காக பாடுபடுவேன்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி மாறி மாறி பேசுவதும், கூட்டணி வைக்கின்ற பொழுது கொள்கை அளவில் கூட்டணி வைக்காமல் போனது தானே காரணம். நீங்கள் எந்த கூடலாம் கூட்டணி வச்சுருக்கீங்க? ஜெயலலிதா கூட கூட்டணி வைக்கும்போது முன்னாடி என்ன சொன்னீங்க? ஜெயலலிதா வந்து அதிமுகவோடு கூட்டணி வைப்பது என்பது தாயோடு சேயோடு சேருவதற்கு சமம், தகாத உறவு வைத்து கொள்வது சமம்னு சொன்னீங்க. அது இல்லாமல் ஜெயலலிதாவெலாம் எப்படிலாம் பேசுனீங்க, வெள்ளை பண்ணி, தெருநாய், இன்னும் நான் சொல்ல முடியாது அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லிவிட்டு எங்கே போனீங்க கூட்டணிக்கு? அதிமுக கூட தான் போனீங்க. ஸோ அதுக்கு அடுத்தது திமுக பற்றி பேசும்போது
பெரிய அண்ணன் கோவணத்தை அவுக்கிறதுக்கு முன்னாடி ஓடியாந்துடுறேன் அப்படின்லாம் சொன்னார். அவர் பேசும்போது என்ன சொன்னார், கலைஞர் வந்து போக்கிடமற்றவர்கள் அனாமதய பேருவெல்லாம் திட்டி அனுப்புனவர். அங்கே போய் என்ன சொல்லி திமுக கூட கூட்டணி வச்சிங்க. இந்த மாதிரி பேசுகிறவங்க யார்கிட்ட வேணாலும் கூட்டணி போவார். மற்ற கட்சிகள் கூட்டணிக்கு போகவில்லை என்று நான் சொல்லவில்லை. இவர்கள் வந்து கூத்தாடி மகன் என்பதனால கூட்டணிக்கு போன உடனே எதிர்க்கட்சியாக இருக்கின்றவர்களை இப்படி அப்படி துவம்சம் பண்ணுறதில்லை. வரம்பு மீறிய வார்த்தைகளை பேசுவது, இவனால் தான் வெற்றி கூட்டணி என்கின்ற ஒரு இமேஜ் டெவலப் பண்ண. அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும்போது அது கூட போடணும். இப்போ ஏன் வெற்றி வாய்ப்பே வரல? எந்த கூட்டணியிலும் போய் நீங்கள் சோபிக்க முடியாமல் போனதுக்கு என்ன காரணம்? நீங்கள் எந்த கொள்கையிலும் நிலையாக இருந்ததில்லை. இப்போ பிஜேபி இப்போ கூட்டணி போனாங்க இல்லைங்களா, ராமதாஸ் கிட்ட கேட்குறாங்க, பிஜேபியை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் தான் எல்லாத்துக்கும் மார்க்கு போடுவீங்களே, பிஜேபிக்கு என்னங்க மார்க்கு? பிஜேபியா 0க்கு கீழே தான் மார்க் இருக்குதாப்பான்னு கேட்குறீங்க. 0க்கு கீழே சொல்கிறாருல்ல, மைனஸ் தான் மார்க்கு. அதுக்கு அடுத்தது என்ன சொல்கிறாரு, பிஜேபியோட இந்த பாமகவில் இருக்கவங்க எந்த கட்சிக்கு வேணாலும் போங்க, ஆனால் பிஜேபியோட போகாதீங்க. ஏன்னா அங்கே போனவங்க யாரும் திரும்பி வந்ததில்லை. இந்த பாமகலேருந்து 23 எம்எல்ஏ எக்ஸ்எம்எல்ஏ அந்த கட்சியில் தான் போனாங்க. 7 எம்பிங்க எக்ஸ்எம்பிங்க அங்கே தான் போனாங்க. அவங்களுக்கு எந்த பதவியும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. அது வேறு விஷயம். ஆனால் இல்லைன்னுலாம் சொன்ன ஆள் 11 மணி வரலாம் அதிமுகவோடு பேசுகிறீங்க, பேச்சுவார்த்தை நடக்குது. 11 மணிக்கு முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுறீங்க, நேராக வந்து இவர் வந்து அன்புமணி தைலாவரம் தோட்டத்துக்கு கூட்டின்னு போகிறாங்க. பிஜேபிக்காரங்கெல்லாம் போயிட்டு ஒப்பந்தத்தில் காலையில் 5 மணிக்கு கையெழுத்து போடுறீங்க. ஒரு 5 மணி நேர கேப்பில் என்ன நடந்தது? ஸோ அங்கே வந்த பிறகு கூட்டணியில் ஒப்பந்தம் போட்டு என்ன நடந்தது சார்? இல்லை பணம் வாங்கினேன், இங்கே பணம் வாங்கினு 500 கோடி வாங்கி வச்சுக்கிறீங்க. சரி இது இருக்கட்டும் அப்புறமா சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் எடுத்துன்னு போய் நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். நான் ஜெயிலுக்கு போன பிறகு யார்? எனக்கு தானே கட்சி, எனக்கு தானே எல்லாம் பண்ணுறீங்க. என் பேரில் இருக்கிற வழக்குகள்லாம் அப்படியே தானே இருக்குது. இது இடி வந்து என்னைக்கு வந்தாலும் பாட்டியாலா கோர்ட்லேருந்து ஒரே ஒரு இது ஆக்ஷன் எடுத்தானே முடிஞ்சு போச்சு. அதனால் வந்து நிர்பந்தம் பண்ணி அவங்க அப்பா கூட கையெழுத்து போடுறீங்க. கையெழுத்து போட்டு முடிஞ்ச உடனே என்ன பேட்டி கொடுக்குறீங்க? பிஜேபி இது வந்து தேசிய நலன் கருதிய கூட்டணி, தேசிய நலன் கருதிய கூட்டணியா இல்லை அன்புமணி நலன் கருதிய கூட்டணியா? அதனால தானே ஒன்றும் இல்லாமல் போகிறாங்க. கழுது தேஞ்சு கட்டெரும்பான மாதிரி ஒன்றும் இல்லாமல் போச்சு. இந்த கட்சி என்பது ஆரம்பத்தில் நாங்கள்லாம் இருக்கின்ற பொழுது என்ன நடந்தது? 10% ஓட்டுக்களை பெற்றார்கள் முதல்ல போட்டி எடுக்கின்ற பொழுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு எம்எல்ஏ அவரு கூட நான் சுயேட்சா ஜெயிச்சேன்னு சொல்லிட்டாரு இப்போ இவர் பண்ருட்டி ராமச்சந்திரன். அதுக்கப்புறம் அப்போல்லாம் பானை சின்னம், பானை சின்னத்துக்கு அடுத்தது யானை சின்னம். யானை சின்னத்தில் போட்டிட்டு நாங்கள் தனித்து 4 இடத்துல ஜெயித்தோம். இப்போ கூட்டணிகளோட போட்டிட்டு ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ கட்சி முதல்ல பானை சின்னம் போய் யானை சின்னம் வந்தது டும் டும். அப்புறம் வந்து யானை போய் மாம்பழம் வந்தது டும் டும். இப்போ மாம்பழம் போய் ஒன்றுமே இல்லை, கட்சி அங்கீகாரமே இல்லை. 1% ஓட்டுக்கு கீழே இருக்கிறது. ஆனால் இவர் என்ன சொல்லுவார், 3 கோடி பேரும் என் பின்னாடி தான் இருக்கிறாங்க, நான் அவங்களுக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. ராமதாஸை பொறுத்தவரை ராமதாஸ் இது வரணும் யாருன்னு வந்து வெட்ட வெளியில் சொல்லலை. அவர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பிறப்பில் இருளர், படிப்பில் பறையர். நான் சொல்கிறேன், இது முடிச்சுட்டு கேளுங்க, அது உடனே சொல்கிறேன். அவர் பிறப்பில் வந்து இருளர், படிப்பில் பறையர், நடிப்பில் சத்திரியன். இதை தானே சொல்லி ஏமாத்திட்டு இருக்க. ஆதாரம் இல்லை நான் பேசுவேனா? என்கிட்ட பேச சொல்லுங்க, எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கிறது. என் மேல வழக்கு போட சொல்லுங்க, போட்டா எல்லாத்தையும் கொண்டு வந்து நான் சப்மிட் பண்றேன். ஆதாரம் இருக்குது, நீ கேட்டு எடுத்து வந்திருப்பேன். அப்படிங்களா? ஆமா, எல்லாரும் நான் ஆதாரம் இல்லாமல் பேசுபவன் அல்ல. நான் வந்து நீதிமன்றத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆள். இவங்க வந்து என்ன பண்ணாலும் தெரியும். இப்ப கருணாநிதி பொறுத்தவரையில் அவர் இருக்கும்பொழுது ராமதாஸை வந்து அடக்கி வச்சார். அவர் வாழை ஒட்ட நறுக்கினார் ஒரு காலத்தில். அதே மாதிரி ஜெயலலிதாவும் ஒரு காலத்தில் அவருடைய வாழை ஒட்ட நறுக்கினார்கள். அவங்கன்னா அதுக்கப்புறம் வாள் வருது வேற மாதிரி. ராம்தாஸ் கிட்ட நான் சொல்கிறேன், பகிரங்கமாக சொல்கிறேன், நீ என்கிட்ட வாழை ஆட்டாத, வாழை உருவிடுவேன். இது இப்போ இல்லை, நான் தான் இந்த கட்சியை கட்டமைச்சு இவ்வளோ வேலை செஞ்சு 10 ஆண்டு காலம் இந்த சங்கத்தை எல்லாம் ஊர் ஊராக போய் இவன் சொல்கிறேன், நான் வந்து கிராமமாக போனேன். டேய் நீ எங்கடா போன கிராமத்தில்? நாங்கள் ஏற்பாடு பண்ணி வச்சு ஞாயிற்றுக்கிழமை வந்து போன நாய் நீ வந்து இது மாதிரி பேசுகிற. யார் வேணாலும் எது வேணாலும் பேசலாமா? இப்போ நிறைய பேர் நேற்று கூட ஒருத்தன் சொல்கிறான், ராமதாஸ் எவ்வளோ பெரிய வயசானவர், நாங்களாம் வயசு ஆகலையடா. நான் கேட்குறேன், அந்த பசங்களுக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி எல்லாம் பேசுவது வந்து தவறு தானே. இப்போ நான் வந்து சொல்கிறேன்னா நான் உண்மையை சொல்கிறேன். உண்மையை சொல்லலைன்னா நீங்கள் சொல்லுங்கள். மீதிக்கெல்லாம் அப்படியே போராடுறீங்க, அப்படியே பெரிய வேலை காமிக்கிறீங்க, எல்லாரையும் ஏற்றி எவ்வளோ சண்டைலாம் போட்டிருக்கீங்க. ஏன் எங்கிட்ட வரமாட்டீங்க?
ஏன்னா இது உண்மை, நான் சொல்வது அனைத்தும் உண்மை, முற்றிலும் உண்மை. அதனால் அவங்க வந்து என்னை பற்றி பேசுறதுக்கு வழக்கு போடுங்க, நான் சந்திக்கிறேன், கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறேன். இல்லை என்கிட்ட இதெல்லாம் இருக்குது அப்படி நீ தானே சப்மிட் பண்ணணும். நான் ஒரு குற்றம் சொல்கிறேன்னா இல்லைன்னு சொல்லணும்ல, அதுக்கு நீ சொல்லுங்க என்ன பண்ணுறீங்க. நேற்று வந்து ஒரு புதுச்சேரியை சேர்ந்த பாமகவோட ஒரு நிர்வாகி வந்து உங்களுக்கு வந்து அழைப்பு கொடுத்துருக்காரு, நீங்கள் என்னதான் இது பண்ணுறீங்க, எங்கள் வந்து எங்கள் குலதெய்வ மாதிரி ராமதாஸ் அவர்கள் வந்து குலதெய்வ மாதிரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லியிருக்காரு, நீங்கள் உங்களுக்கு எச்சரிக்கையும் விடுத்திருக்காரு நேற்று. இல்லை அதுதான் அந்த பையன் வந்து பாலுனுங்க, அவங்க வந்து பாண்டிச்சேரி, அவங்க வந்து என்னன்னு தெரியாமல் வந்து சும்மா ஒரு பேட்டிக்கு வெளியில் வரும்போது அப்படி சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் அவனை காணவே காணுமே. அந்த ஹைவேஸில் உண்ணாவிரதம் இருப்பேன், ராமதாஸ் வீட்டுக்கு முன்னாடி உண்ணாவிரதம் இருப்பேன், நாங்கள் சாலை மறியல் பண்ணுவோம், போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது தானே. எங்கே போனேன் சும்மா சார் இவங்க வந்து என்ன பண்ணுறது, இதே மாதிரி தான் எல்லாரையும் ஒரே அமக்கலம் பண்ணுறது. யாரை ஏதாவது பேசுனா இது வரல. இப்போ வந்து என்கிட்ட சொல்கிறான், சரி இதுக்கு முன்னாடி ராமதாஸ் என்ன பண்ணான். சரி நீங்கள் வந்து ஆரம்ப காலத்தில் ZPS பாதுகாப்பில் இருந்த வாழப்பாடி ராமமூர்த்தி, அவர் மத்திய அமைச்சராக இருந்தவர், கேபினட் ரேங்கில் இருந்த முதல் வன்னியர் அவர் தான் கேபினட் ரேங்கில். ஸோ அவர் என்ன பண்ணீங்க, ஆள் வச்சு அடிக்கிறீங்க. அடித்தா இந்தியாவில் ஒரு ஆள் அடித்ததுக்கு 10 பேரை குண்டாஸில் போட்டார் கலைஞர் அப்போ இருக்கும்போது. அப்போது நீ அடித்து பண்ணீங்களா, அந்த மாதிரி ரவுடித்தனம் பண்ணுறவன் தானே ராமதாஸ். சரி நீங்கள் அதுக்கு அடுத்தது இந்த சங்கத்துக்கு முதல்ல இந்த 27 சங்கம்லாம் கூடிச்சு அது இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இப்போ கூட பேசுகிற மாதிரி நீ எங்கடா நிறுவனர், அது எதுக்கு கூட்டம் கூட்டினாங்க, அங்கே ஒரு மண்டபம் கட்டணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கூடி பேசும்போது அதுதானே நடந்தது. இப்போ 20/6/1980 நடந்தது. உனக்கு ஏதாவது ஒரு இதில் லெட்டரில் இல்லை பதிவு இந்த நிறுவனர் ராமதாஸ்னு இது காமிக்க சொல்லுங்கள், நான் பொது வாழ்க்கை விட்டே போயிடுறேன். என்ன பித்தலாட்ட பேர் வழியாக இருக்கிறான், பொய் சொல்கிறான். சரி அதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும்போது சொல்கிறான். அப்புறம் இந்த SS ராமசாமி படையாச்சு, நாங்கள் வந்து 14 கிலோமீட்டரு என்ன கூட இந்த ரதத்தில் உட்கார வச்சு மேலே பக்கத்தில் இவனை பார்த்தாலே துரத்தி விடுவார், எங்கேயுமே சேர்த்ததில்லை. இப்போ கடலூர் மாநாட்டில் அவனை கிட்டவே இல்லை, இறக்கே விட்டுருவாங்க, எங்கேயும் சேர்க்க மாட்டாங்க. ஸோ நீ யாருன்றது அவங்களாம் தெரியும், கிட்டையும் சேர்த்ததில்லை. ஸோ நீ இது மாதிரி போய் அடுக்கடுக்கான பொய்யை தானே சொல்லிட்டு இருக்க. சரி இப்போ வந்து நிறுவனர்னு சொன்ன நிறுவனர் எப்போ போகிறேன், உன் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்து கி வீரமணி இருக்கார்ல திக தலைவர், ஆனந்தா திருமண்டலத்தில் நடத்தும்போது அப்போ போய் பத்திரிகையில் நீ ஆட்சிக்கின, நாங்கள்லாம் கேட்டேன் என்ன போட்டுக்கிறது, நிர்வாகக்குழு உறுப்பினர் நிறுவனர் ஆனார், அப்படி தானே நீ போட்டுக்கணும். அது கூட எங்களுக்கெல்லாம் கொடுக்கலையே பத்திரிக்கை. சரி நீ அதுக்கு முன்னாடி நடந்த எத்தனையோ நிகழ்வுகளில் நீ என்னவா இருந்த. இந்த AK நடராசன் 2வது வன்னிய குரு என்று அழைக்கப்பட்டவர், அவரு தான் இந்த வன்னிய சங்கத்துக்கெல்லாம் வந்து புறவல் மாதிரி ஆரம்பிச்சாருங்க. அவருடைய இதெல்லாம் 60வது விழாலாம் 86 87 நடக்கும்போது என்ன பண்ணீங்க, உனக்கு என்ன போட்டாரு, சும்மா சாதாரண தானே. அவருடைய அமைப்பில் நீ வந்து திண்டிவனம் நகர அமைப்பாளர், சோசியல் சர்வீஸ் சொசைட்டியில் தீரன் வந்து அந்த ஒன்றிணைந்த தென்னார்காடு மாவட்ட அமைப்பாளர். அப்போ பார்த்துங்க, தீரன்னா அதில் இருந்தார், அரசு பணியில் இருந்தார், இவர் வந்தார். ஸோ இந்த மாதிரி அப்படி எல்லாம் இவருக்கு ஒரு அடையாளம் கொடுத்தவர் என்ன பண்ணீங்க, மேலேருந்து தூக்கி போட்டு காலை உடைச்சி அந்த வன்னியர் குருவை சாவரவெல்லாம் கால் நோண்டியாந்து தான் செத்து போனார். முதல்ல இந்த இப்படி ஏற்படுத்தப்பட்ட வன்னியர் சங்கத்துக்கு தலைவர் US ராமமூர்த்தி என்கின்ற வன்னி அடிகளார். அவர் என்ன பண்ணீங்க, அடித்து காதெல்லாம் அறுத்து போட்டீங்க, அவர் காது தையல் வச்சு ஓட்டி இருந்துட்டு அவரும் செத்து போனார். ஸோ இந்த மாதிரி பெரிய தலைவர்களாக இருக்கிறவங்களாம் நீங்கள் அசிங்கப்படுத்துனீங்க. அப்புறம் இந்த இவர் இருக்கிறார் இல்லைங்களா, நம்ம CV சண்முகம் என்னாச்சு, 2000களில் நான் எழுதின புத்தகம் ராமதாஸுக்கு மரம் திறந்த மடல்னு ஒரு புக்கு எழுதினேன். அந்த புக்கில் இதை வாசித்த உடனே அவரை வந்து அடிக்க வந்து ஆள் கூப்பிட்டு வந்து அடிச்சிக்கும் போது என்ன பண்ணார், அவர் காருக்கு கீழே உள்ளே பூந்துக்கிட்டார். ஸோ மீதி வந்து அங்கே நின்று இருந்தால் முருகானந்தம் என்பவரை வந்து அடித்து அங்கேயே கொன்னுட்டீங்க. ஸோ இது மாதிரி பண்ணியிருக்கிறீங்கல்ல. அப்புறம் தலைமை நிலை செயலாளர், அவர் தான் போராட்ட குழு தலைவர், இந்த 7 நாள் சாலை மறியலுக்கு அவர் என்ன அடிச்சிங்க, பல்லகெல்லாம் உடச்சிட்டிங்க, பல் செட்டு வச்சு இந்த கடைசி காலத்தில் அப்படி தான் செத்து போனார். காருண்யமூர்த்தி அவங்க வீடு பூந்து என்ன பண்ணீங்க, அவர் தாலியை அறுத்துங்க, அவங்க பொண்டாட்டி தாலியை கத்தியாலியை அறுத்து பண்ணீங்க, ஈரோட்டுக்கார். ஸோ இப்போ வந்து இங்கே உத்திரமேரூர் விஸ்வநாதன் அவர் என்ன பண்ணீங்க, காரை கவுத்து கொளுத்தி காரை உடச்சி போட்டீங்க. ஸோ இந்த மாதிரி இந்த சமுதாயத்துக்கு உழைத்தவனை, ராமதாஸ் நல்லா இருக்கணும்னு நினச்சவனெல்லாம் நீ வந்து அவன் கஷ்டப்படுறான், சாவ போகிறான், அந்த நிலைமைக்கு வரான்னும் போது நீ சந்தோஷப்படுற ஒரு சேடிஸ்ட்டு இந்த சமுதாயத்தை பற்றி எப்படி சார் சொல்லலாம்? நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆள் எப்படி வந்து நாங்கள் தானே ஆரம்பித்தேன், யாராவது சொல்கிறாங்களா? இன்றைக்கு வந்து இளைஞர் பெருவிழா நடத்துகிறாங்க. இளைஞர் பெருவிழாவில் என்ன நடக்குது,
நான் இருக்கும்போது தான் முதல்ல இளைஞர் பெருவிழா நடந்தது 1988. அப்படி 1988 நடக்கின்ற பொழுது மாமல்லபுரம் பீச்சில் நடந்தது. பீச்சுன்னா கடற்கரை ஓரம். அதில் 20 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்த கூட்டம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் அவங்க குடும்ப சகிதமாக வந்தாங்க. அந்தந்த கிராமிய கலைஞர்கள் அந்த பண்பாட்டு கலாச்சார அந்த பின்னணியோடு வந்து இப்போ ஒயிலாட்டம், அப்புறம் புலியாட்டம், கரகாட்டம், சிலம்பாட்டம்லாம் ஆடிட்டு அந்த இதில் சங்கமித்து அப்படி ஒரு நல்ல இதில் இருந்ததை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அன்றைக்கி நான் தானே தேர்தல் புறக்கணிப்புக்கு பிரகடனம் பண்ணுறேன். நீயா பண்ண? நீ வந்துட்டு சும்மா உக்காந்துட்டு எழுந்து ஒன்ன பையன் தானே நீ. உனக்கு என்ன மரியாதை? மற்றவங்க கொடுக்கலாம். என்னன்னா பயந்து போய் ஆள் விட்டு அடிப்பான். நான்லாம் உன்னை பார்த்துட்டேன்ல. உன் பேரில் 29 வழக்குகள் இருக்கிறது. நீ தான் A1 அக்யூஸ்டு. அப்படியாப்பட்ட அக்யூஸ்டை நான் ரவுடின்னு தானே சொல்லுவேன். நீ என்ன எத்தனை காரை உடைச்சிருக்க, காலை உடைச்சிருக்க, நீ என்னென்னலாம் பிரச்சனை பண்ண. இதே மாதிரி என்னை அடிக்க வந்தவங்களாம் உடனடியாக பதவி, ஏதாவது ஒரு பதவி, அதுவும் மாநில பதவி, சும்மா இருக்கிறவனு கூட கொடுத்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணீங்க. ஸோ நீ இந்த ஒரு ரவுடித்தனம் தானே பண்ணுற. இந்த சமுதாயத்துக்கு அவப்பேரை உண்டு பண்ணுற. நான் சொன்ன ஒரே ஒரு குணாதிசயம் அது இந்த வன்னிய சமுதாயம் சார்ந்த ஏதாவது ஒரு குணாதிசயம் இருக்குதா? நான் தான் குலதெய்வம் பண்ணுறேன். எவனாவது பைத்தியக்காரன் சொல்லுவானே குலதெய்வம் வாடா எல்லாம் கும்மி அடிக்கலான்னு கூப்பிட்றேன். ஒருத்தனை வரானா? வரலையே. இப்போ யாரும் வரலையே. இப்போ கூப்பிட்ற லட்சக்கணக்கான பேர் மக்கள் வந்திருந்தாங்க சார். லட்சக்கணக்கான யார் சொன்னது? லட்சக்கணக்கான பேர். அது நல்ல கூட்டம் சார். நீங்க எல்லாம் போயிருந்தீங்க, நீங்க பார்த்தீங்க. நீங்க ஆதி காலத்தில் உள்ளதெல்லாம் வீடியோ எடுத்து பாருங்க. அது எப்படி இருந்தது, இது எப்படி இருந்தது. நான் அதுக்காக சொல்ல வரல. நீங்க காசு கொடுக்குறீங்க, கூப்பிட்டு வரீங்க. எப்படி கூப்பிட்டு வரீங்க? எல்லா இளைஞர்களுக்கும் என்ன உண்டு? உற்சாகமானம் உண்டு. எல்லாருக்கும் உணவு உண்டு. அதெல்லாம் எனக்கு அது இல்லாம பணமும் உண்டு. கை செலவுக்கு காசு எவ்வளவு கொடுத்தாங்க? ரவுடு தனம் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பனியன் வேற போட்டு விட்டீங்க. இல்ல ஆளுக்கு ஏத்த மாதிரி பணமே இல்ல. பணம் இல்லாம எவங்க வருவான்? நீங்க என்ன பணம் கொடுத்து தானே கூப்பிட்டு வராங்க. டே நீங்க எல்லாம் ஊர்ல சும்மா இருக்கிறீங்க, வாங்க ஊர் சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு தானே கூப்பிட்டு வரீங்க. அதில் 1000 10,000 ரூபாய் வரலாம். சில பேர் அந்த ஹெட்டுக்கெல்லாம் 10,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் காசு கொடுத்து கூட்டின்னு வரது அப்படி வந்தவங்க தானே சார். வந்தவங்க எங்கேயா ஒழுங்காக இருந்திருக்காங்களா? இல்லையே. சரி, இப்போ அந்த மாநாடு நடத்துறீங்க. அந்த மாநாடுல முன்னாடி என்ன பண்ணுறீங்க? ஒரு பதிவு போடுறீங்க. இந்த மாநாடு அன்புமணி தலைமையில் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல போடுறாரு. அன்புமணியே போடுறாரு. அடுத்த 5வது நிமிஷத்தில் ராமதாஸ் ஏன் தலைமையில் தான் மாநாடு நடைபெறும்ன்றாரு. அடுத்த 5வது நிமிஷம் என்ன பண்ணுறாங்க? இந்த சௌமியா அன்புமணி ராமதாஸ் தலைமையில் தான் மாநாடு நடக்கும். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு மாநாடு நடக்கிறவர்களும் அந்த பிரச்சனை. மாநாட்டு மேடையில் ஏறின பிறகு என்ன நடந்ததுன்னு தெரியும். மாநாட்டு மேடையில் அவங்கெல்லாம் பேசுனாங்க இல்லைங்களா? அந்த பேச்செல்லாம் எது? என்னுடைய 55 ஆண்டு கால உழைப்பை நான் 70 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். என்னை பற்றி இல்லை, இந்த சமுதாயம் சார்ந்து உழைத்திட்ட முன்னோர்களை பற்றி எழுதியிருக்கிறேன். பற்றி எழுதினவங்களை தானே நீங்கள் பேசுகிறீங்க. உங்ககிட்ட ஏது இது நாள் வரை பேசியிருக்கீங்களா? இப்போ இவர் சொன்னீங்க, பெருந்தலைவர் ராமசாமி படையாச்சாருக்கு நான் தான் 14 கிலோமீட்டர் நடந்தே இழுத்துன்னு வந்தேன் அவரை தேரில். டேய், நீ அவருக்கு என்ன வேலை பண்ண? நீ என்ன வேலை பண்ண? ஒத்தக்கால் செருப்பு, மர்ம உறுப்பினுடைய முடி, வளையல், பொம்பளை இப்போ கொடுத்துக்கிற சாரியெல்லாம் பார்சல் அனுப்ப சொன்னல. நீ அவருக்காக வேலை பார்த்தியா? கொஞ்சமாவது நியாயம் வேணாம். வித்துப்புட்டான் ஜாதியை வித்துப்புட்டான்னு சொன்னல. மாணிக்கவேலர் என்ன பண்ண? ஸோ இந்த மாதிரி யார் இந்தியாவில் பயனர் இந்த கண்ட்ரி அவர் தான். ஃபஸ்ட்டு ஒருத்தர் வெளியே ஒரு கட்சி ஆரம்பித்து 19 எம்எல்ஏக்களையும் 6 எம்பிக்களையும் கொண்டு வந்தவர் யார்? ராமசாமி படையாச்சியார். அவர் தான் அந்த காலத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை உண்டு. அவர் தயவில் தான் ஆட்சி அமைச்சிங்க. அதே மாதிரி மாணிக்கவேலர் அவர் 13 ஆண்டு காலம் ஏற்கனவே பிரிட்டிஷ் பீரியட்லேயே அவர் இதெல்லாம் இருந்தவர். ஒரு பெரிய செக்ரட்டரி லெவலில் இருந்தவர், மந்திரி லெவலில் இருந்தவர். ஸோ அவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? அவர் மந்திரி ஆகிறாரு. அவர் தான் ஃபுல் டைமாக இருந்தவர். மாணிக்கவேலர் 2 டேர்ம் இருந்தவர். அவர் 12 ஆண்டு காலம் ராஜ்யசபாவில் மேலவையில் இருந்தவர். ஸோ இப்படிப்பட்டவரெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுற? ஏதாவது பேசுறியா? அவமானப்படுத்துகிற, அசிங்கப்படுத்துகிற முன்னோர்கள். நீ யாரை பற்றியும் பேச விடுறதில்லை. உனக்கு தெரியுமா? முதல்ல 2 நிமிஷம் என்கிட்ட பேச முடியுமா? இந்த 2 பசங்களையும் வர சொல்லுங்க. இப்போ இடஒதுக்கீடு, இந்த வாழ்வாங்கு வாழ்ந்த சமுதாயம் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக நான் தானடா வழக்கு போட்டேன். நீ போட்ட? என்ன போட்டேன்? 240 அறக்கட்டளைகளை ஒருங்கிணைத்து அது எல்லாம் யாரு இனிஷியேட்டிவ் எடுத்தது? அதுக்கெல்லாம் முதல்ல யாரு உதவி செஞ்சது?
PC அலெக்சாண்டர் கவர்னர் இருக்கும்போது தான் சொல்றாரு, இந்த ஈழவாசில் வந்து அங்கே இருக்குது அறக்கட்டளை, உங்கள் சமுதாயத்துக்கு இங்கே அறக்கட்டளைலாம் இருக்குது, சொத்து இருக்குது, நீங்கள் ஏன் சேர்க்கக்கூடாது, அதெல்லாம் பாருங்கன்னு வந்து முயற்சி எடுக்க சொல்கிறாரு. அவர் வந்து நான் வந்து சிதம்பரத்தில் வன்னியர் கல்வி கழகம்னு ஒரு அறக்கட்டளை இருக்குது, அங்கே ஸ்டூடெண்ட்டுங்கெல்லாம் போய் தங்கி படிக்கிறாங்க, நான் அந்த இடத்துக்கு போயிருக்கிறேன், எனக்கு தமிழ் நல்லா படிக்க தெரியும், நான் பிரசிடென்சி காலேஜில் படித்தேன், அதுக்கப்புறம் வந்து நான் சிதம்பரம் காலேஜ்லையும் படித்தேன்னு தமிழ்லாம் படித்து காமிச்சு என்னை வந்து ஊக்குவித்து அதெல்லாம் பண்ணுங்கன்னாரு. அப்படிலாம் அதை சேகரித்து எல்லா இடத்துகளுக்கும் போய் வந்து சேகரித்த சொத்துக்கள் 240 அறக்கட்டளை. அதை தான் ஒன்று வழக்கு போட்டு என்ன பண்ண, அந்த வழக்கு அடிப்படையில் வந்து இந்த ஜனாதிபதி அவர்கள் கையெழுத்து போடுறாங்க. 44வது சட்டமா, ஃபர்ஸ்ட் கைண்ட் இந்த கண்ட்ரி, ஒரு சமுதாயத்துக்கு 240 அறக்கட்டளை 200 லட்சம் கோடி ரூபாய் சொத்தை நான் பெற்றுக் கொடுத்திருக்கிறேன் இந்த சமுதாயத்துக்கு, அதை பயன்படுத்துங்கன்னா பயன்படுத்த மாட்டீங்க. அதுல வந்து ராமதாஸ் அறக்கட்டளை, அந்த அம்மா கேட்டாங்க இதில் அந்த துஷ்டன் சொத்து இருக்குதா அப்படின்னு. துஷ்டன்னா ராமதாசனுடைய சொத்து 58வது அறக்கட்டளை சொன்ன பிறகு அதை பார்த்துட்டு வன்னியர் பொது சொத்து வாரியம் என்பதை அவங்க தான் முதல்ல வன்னியகுல சத்திரியர் சேரிட்டபிள் என்டோமெண்ட் ட்ரஸ்ட்னு மாற்றி அமைச்சு கொடுத்தாங்க. ஸோ நான் வந்து கருணாநிதி காலத்திலையும் எதிர்த்திருக்கிறேன், ஜெயலலிதா பீரியலையும் எதிர்த்து வழக்கு தொடுத்திருக்கேன். இந்த சமுதாயம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தானே தவிர நான் எந்த கட்சியும் கிடையாது. இந்த சமுதாய முன்னேற்றத்துக்காக உழைத்து கொண்டு இருக்கிறேன், இன்று வரை உழைத்து கொண்டு இருக்கிறேன். எல்லாம் சொல்லுவாங்க எனக்கு பின்னாடி பா ராமதாஸ் என் பின்னாடி எவ்வளோ இருக்குது அதுன்னு. அவர்களுக்கு பின்னாடி அவர் இருப்பதாக சொல்லுகின்ற அந்த சமுதாயம், நான் சொல்றேன், எப்பொழுது வந்து 7 நாள் சாலை மறியலில் துப்பாக்கியால சுட்டு கொன்று செத்து போறார்கள், உயிரை ஆயுதமாக ஏந்தி போராடினார்கள். முதல்ல பாப்பனப்பட்டு ரங்கநாத கவுண்டர், இறுதியாக சிறுதொண்டமாதேவி தேசுங்கு, இவர்கள்லாம் செத்து போன பிறகு உயிரை ஆயுதமாக ஏந்தி செத்தார்கள். இதுக்கப்புறம் தான் அறிவை ஆயுதமாக ஏந்துவோம். நாம வந்து இந்த மாதிரி போராட்டங்கள்ல செய்ய வேண்டாம், அறிவை ஆயுதமாக ஏந்துவோம், அறவழியில் போராடுவோம், அனைத்து உரிமைகளையும் பெற்றுடுவோம் என்று சொல்லித்தான் நான் முன்னெடுத்து இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த 240 அறக்கட்டளையில் 200 லட்சம் கோடி ரூபாய் சொத்து இருக்கு இல்லைங்களா, அது 5 IAS ஆபீசர்கள் நிர்வாகம் செய்கிறார்கள். இன்றைக்கு போர்டு இருக்குது, அதுல வந்து சரியா செயல்படலை ஒன்னா இந்த அதிகாரிகள் நல்லவை யாராவது வருகின்ற பொழுது தான் அது செயல்பட முடியும். அது பண்ணலை, அதுக்காக பண்ண இப்போ கூட என்ன பண்ணாங்க, இந்த கவர்மெண்ட்டு 2 கோடி ரூபாய் அதை வாரியம் நல்லா இயங்குறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது இல்லாமல் அதுக்கு ஒரு தனி அலுவலகம் வேணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வந்து சேங்ஷன் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் எவ்வளோ கோடின்னு சொல்லிட்டு இன்னும் சொல்லலை. எங்களுக்கே இருக்குது, நாங்கள் ஏங்க மற்றவங்களை பண்ணணும், இந்த குழந்தைங்களை படிக்கிறதுக்கு போகிறதுக்கு. நீ உலகளாவிய அளவில் என்ன பண்ணீங்க, இந்த வன்னியருக்காக கோயில், வன்னியர் கல்வி கழகம்னு சொல்லி வன்னியர் கல்வி அறக்கட்டளை, நீ என்ன பண்ண, அதில் இருக்கிற சொத்துலாம் யாருது, யார் பேரில் எழுதி வச்சிருக்கிற, எல்லாம் குடும்பம் தானே வச்சிருக்குது. யாருக்காவது செத்து போன தியாகிகள் ஒரு பிளாக் வச்சிருக்கீங்களா? ஒன்றுமே கிடையாது. எல்லாத்தையும் அவன் எழுதி எடுத்துக்கிட்டு இப்போ வன்னியர் கல்வி அறக்கட்டளையிலேருந்து ராமதாஸ் கல்வி அறக்கட்டளையாக போயிடுது. அப்படி போனால் விடமாட்டோம், அது வேற வழக்கு நடந்துட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த சொத்துக்களை நான் சேர்த்து கொடுத்தனே, அதை பயன்படுத்திக்கணும் தானே நான் சொல்கிறேன். இந்த இளைஞர்களுக்கு, வன்னியர்களுக்கு பின்னாடி இருந்து நான் போராடி கொண்டு இருக்கிறேன், என் பின்னாடி வர வேண்டிய அவசியம் இல்லை. நான் தான் சொன்னேன், உங்களுக்கு நான் இதெல்லாம் செய்து கொடுத்துருக்கிறேன், ஒரு நாளைக்கு உங்களை நான் கூப்பிடுவேன், நீங்கள்லாம் வெற்றி அடைந்த பிறகு உங்களுடைய தலையெழுத்து தலைகளாக மாறுகின்ற பொழுது நான் கூப்பிட்றேன், அன்னைக்கு வாங்க. எல்லா மாவட்ட மாநாடுகளையும் அதை தானே நான் சொல்கிறேன், நான் கூப்பிடல, மாநாடு போடல, அதெல்லாம் ஒரு பெரிய இது இல்லையே. அது என்ன யார் வேணாலும் போடலாம், நானும் ஏற்கனவே போடாதவனா, போட்டவன் தானே. சரி செய்வோம். அதனால என்ன, அதுக்கு அடுத்தது இப்போ ஒரு நேரம் வந்து பொது சொத்து வாரியம் 10.5% ஒதுக்கீடு, அது யார் கொண்டு வந்தது? நான் வந்து ஒப்பந்தம் கையெழுத்து போடுறேன். 88 நான் சொன்ன எலெக்ஷன் பாய்காட்டில் வந்து இந்த மாதிரி ஓட்டு போடக்கூடாதுன்னு. 89 வந்து முதலமைச்சர் வந்து கலைஞர் வராரு. அவர் வந்த உடனே என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் 43வது நாள் என்னை தான் கூப்பிட்டு ஒப்பந்தம் கையெழுத்து ஆகுது. 108 ஜாதிகளுக்கு 20% ஒதுக்கீடு. இது ஏதாவது வந்து கையெழுத்து போட்டிருக்கானா? நீ ஏதாவது பதவி இதில் இருந்திருக்கிறியா? இல்லையே. அப்புறம் வந்து அப்போ 108 ஜாதி கிடைக்கும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் கணிசமாக கிடைத்தது. காலப்போக்கில் 8 ஜாதி இன்னும் சேர்த்துட்டாங்க. 116 ஜாதி எங்களுக்கு கிடைத்தது. 6லிருந்து 3% குறைந்த பிறகுதான் கலைஞர் அவர்களை எதிர்த்து தானே வழக்கை தொடுக்கிறோம். நீங்க பெரியார் ஆட்சி சொல்றீங்க, இடஒதுக்கீடு மண்ணுன்னு சொல்றீங்க, நீங்க ஏன் இதெல்லாம் செய்யலன்னு சொல்லிட்டு பட்டியலிட்டு அதுக்கான காரணங்களை வச்சு தானே நான் போடுறேன் வழக்கு போட்டவனே LP தர்மராவ் என்ன சொல்றாரு உயர்நீதிமன்றத்தில், அவர் வந்து நீதி அரசர் சொல்றாரு, இந்த ஆட்சியை ஏன் டிஸ்மிஸ் செய்யக்கூடாது, நீங்க பெட்டிஷன் போடுங்க, இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்றேன்னு சொல்றாரு. அது அந்த இறுதி வருகிறது, அது வரலாம் வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. வந்தவன அந்த ஆட்சி முடிகிறது, அடுத்த ஆட்சி வருகிறது. ஜெயலலிதா வந்தவன என்னைக்கு கோர்ட் கமிட் ஆன உடனே இவங்க வந்து பதில் இருக்கணும். ஸோ என்னுடைய
வழக்கின் அடிப்படையில் இந்த வழக்கு என்ன இதெல்லாம் சொல்லி இவர் வழக்கு போட்டிருக்காரு, இதற்காக நாங்கள் ஒரு அரசாணை பிறப்பித்து இவர்களுக்கு தனி ஒதுக்கீடு வழங்கலாமா என்று சொல்லி நான் 15% கேட்டேன். எங்க போடுறாங்க, பேக்வேர்டு கமிஷனுக்கு அனுப்புறாங்க. பேக்வேர்டு கமிஷன் தான் பரிந்துரை பண்ணுது. நான் இந்த இடத்துல ஒரு சின்ன இது பேக்வேர்டு கமிஷனுடைய முக்கியத்துவத்தை சொல்றேன். இது மண்டல் கமிஷன் பரிந்துரை பிரகாரம் சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன்ல ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு பேக்வேர்டு கமிஷன் நிறுவப்படுகிறது. அது யூனியன் டெரிட்டரியாக இருந்தாலும், இப்ப தமிழ்நாட்டுக்கு இருக்குது, ஆந்திரா இருக்குது, கேரளா இருக்குது, பாண்டிச்சேரி இருக்குது, அவர்கள் தான் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. இவர்கள் தான் இடஒதுக்கீடை மாற்றி அமைக்க முடியும். ஸோ அப்படி மாற்றி அமைக்கக்கூடிய அவங்களுக்கு தான் அனுப்புறாங்க. அங்க இருக்கிற நீதியரசர் சேர்மன் ஜனார்த்தனம் அவர்கள் இந்த 116 ஜாதியை பிரிக்கிறாரு. வன்னியர்களுக்கு 10.5%, 93 ஜாதி அதுக்கு அடுத்தது. அதுல யாரெல்லாம் இருக்கிறாங்க, கல்லர், சீர்மரபினர், மற்ற ஜாதிக்காரங்களாம் சேர்த்து 7%. அதற்கு அடுத்து 22 ஜாதி. அது யார் கேட்டீங்க, இவங்கெல்லாம் இந்த இசைவியலாளர், அப்புறம் மற்ற அம்பலக்காரர், அவங்களுக்கெல்லாம் சேர்த்து 2.5%. இப்படி தான் பிரித்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் அனுப்புகிறார். அவர் தான் 69% சட்டமாக்கி அதை 9வது அட்டவணையில் வைக்கிறதுக்கு அவர் தான் காரணமாக இருந்தவர். அவர் சொல்லி அந்த ஆல்ட்ரேஷன் பண்ண முடியும்னு சொல்லி அனுப்பினவர். அவர் அதை எப்போ அனுப்பினாரு, 2011 அனுப்பிட்டார். அப்பவே இந்த 2011 அனுப்பிட்டு 9 ஆண்டு காலம் இவர்கள் அரசியல்வாதிகள் எங்களை அழகழித்தார்கள். இப்போ என்ன சொன்னா, கடைசி நேரத்தில் கொடுத்தாங்க, கடைசி நேரத்தில் கூட கொடுக்கல. என்ன பண்ண, நான் வழக்கு போடுறேன். எல்லாத்துக்குமே பொது சொத்து வாரியத்துக்கும் கண்டெம்ட், இதுக்கும் கண்டெம்ட் போடும்போது இந்த ஆட்சி டிஸ்மிஸ் செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணுறோம். ஸோ பண்ண பிறகு உடனே என்னாச்சு, பிப்ரவரி 2ஆம் தேதி 1921 நாங்கள் வழக்கு போட்ட உடனே அது கண்டெம்ட் போன உடனே என்ன ஆகுது, கோர்ட்டுக்கு போன உடனே இவங்க எடப்பாடி இதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், நம்ம கடைசி நேரத்தில் என்னைக்கு ஆட்சி போகணும்னு தெரியலன்னு சொல்லிட்டு தான் அவர் என்ன பண்ணுறாரு, சட்டமன்றத்தில் இதெல்லாம் சுட்டி காட்டுறார். அன்னைக்கு காலையிலேயே அது நடைபெற்று இருக்க வேண்டியது. பாண்டியன் இறந்து போனார். அவர் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ இருந்தவர், எம்பியாக இருந்தவர். அதனால கொஞ்சம் அவை ஒத்தி வைக்கிறாங்க. 3 மணிக்கு வந்த உடனே இதை எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து அதில் என்ன சொல்கிறாங்க, இது மாதிரி இது CN ராமமூர்த்தி போட்ட வழக்கு, இது ஜெயலலிதா அவர்கள் அரசாணை பிறப்பித்தார்கள், இது பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை பண்ணியிருக்காங்க, ஜனார்த்தம் இதெல்லாம் சொல்லி ரீசன்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், நோக்க காரணிகள்னு ஒரு இதெல்லாம் எழுதி படிக்கிறார். படிச்சுட்டு எல்லாம் வந்த உடனே அது பாஸ் ஆகுது. அதுக்கப்புறம் தேர்தல். ஆனால் கடைசியில் என்ன சொன்னாங்க, அரசியல்வாதிகள் அவங்கள ஆதாயத்துக்காக இது உங்கள் ராமதாஸ் அதுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் பண்ணுற மாதிரி சும்மா அந்த ரவுடித்தனம் பண்ணுறது தானே. ஸோ என்ன பண்ணுறாரு, எடப்பாடி பார்த்துட்டு அன்றைக்கி சாயங்காலம் சட்டசபை நடக்கும்போது, எடப்பாடி உடனே கையெழுத்து போடணும், நாளைக்கு போடு, இல்லை இப்போவே போடணும், இன்றைக்கே போடணும், இப்போவே போடணும்லாம் பேசுகிறாரு. அங்கே இருக்கிற செக்ரட்டரியேட் வளாகத்தில் இருக்கணும், கார் எடுத்துன்னு போகும்போது ஒரு நிருபர் காலை கூட உடச்சிட்டு போயிட்டார். ஸோ அதுக்குள்ளே என்ன நடக்குது, பெருங்கலத்தூரில் வந்தவங்கெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க தகராறு பண்ணுறாங்க. என்ன தகராறு, ட்ரெயினில் போகிறவங்கள அவன் சகோதரன் தானே, நீ என்ன தமிழ்நாடு என்ன ஒரு தனி தீவா, வன்னியம் மட்டும் வாழ்கிறது, எல்லாரோட இணக்கமாக தானே இருக்கணும். மனித நேயத்தை பற்றி பேசுகிறீங்க, ஈகாலஜிக்கல் இம்பேலன்ஸை பற்றி பேசுகிறீங்க, இதெல்லாம் சொல்கிறீங்க, சுற்றுச்சூழல் அது இது, ஒரு பறவைகள் கூட பாதுகாப்பு வேணும், அதெல்லாம் பேசுகிற நீங்கள் யார் அடிக்கிறீங்க, நம்ம சகோதரனை. அப்புறம் பிடிச்சின்னு போய் உங்களை இதில் கல்யாண மண்டபத்தில் போட்டான்னு கல்யாண மண்டபத்தில் அடிச்சுன்னு இருக்கிறீங்க. உங்கள் பேரில் 35,568 வழக்கு இருக்குது. இப்போ போய் மண்டிட்டு 4 பேர் 5 பேரும் மந்திரிங்கள்லாம் எப்படியாவது வழக்கு தள்ளுபடி பண்ணின்னு கேட்குறீங்க. இந்த மாதிரி வழக்கு வந்தால் வேலைக்கே போக முடியாது. ஸோ இந்த வேலையை தான் நீங்கள் சிறப்பாக செய்கிறீங்க. ஓகே, இப்போ வந்த பிறகு என்னாச்சு, அறிவிக்கிறாங்க. அறிவித்த உடனே என்ன ஆகுது, அது இம்ப்ளிமெண்டேஷன் ஆகுது. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, கெசட்டில் ஏற்றுறாங்க. திமுக ஆட்சியில் அது செய்கிறாங்க. நாங்கள் கொடுப்போம். நான் கேட்டது 15%. இதில் 2015 கவுல் அவர்கள் சீஃப் ஜட்ஜே என்ன சொல்கிறாரு, 15 நாளில் இவர்களுக்கு இந்த ஒதுக்கீடு கொடுக்கணும்னு இறுதி ஆணையே போடுறாரு, ஃபைனல் ஆர்டர். ஜெயலலிதா அப்போ என்ன பிரச்சனை இருக்கும் பொழுது பெயிலு ஜெயிலுன்னு போயிட்டு இருந்தாங்க. அவங்க பிரச்சனைகள்னால, ஹெல்த் இஷ்யூஸ்னால அது காலதாமதமானது. இப்போ நாம் கேட்கும்போது என்ன சொல்லுவாங்க, அம்மாவுக்கு இப்படி இருக்குது, கொஞ்சம் இருங்க, நம்ம எல்லாருடையும் முறையிட்டு தானே இருக்கிறோம், நியாயமாக தானே போகிறோம் அப்படின்னு. ஸோ இவ்வளவு காலக்கெடு நடந்த பிறகு இதை கொண்டு வந்தது நானா ராமதாஸா? இப்போ என்ன சொல்ல ராமதாஸ், 10 உனக்கு 10.5 எப்படி அரைவு பண்ணாங்க சொல்லு, நீ 20 தானே கேட்டிருந்த, கடைசி நேரத்தில் கூட 35 ஆண்டு காலம் 40. நீ என்ன பையன்னு எனக்கு தெரியும், நீ டபுள் பேர் வழி இப்படி மாற்றி மாற்றி பேசுகிற, பொய்யை தவிர ஒன்று, நீ சத்தியசீல பேர் வேற, எல்லாத்துக்கும் சத்தியம் பண்ணுவான், எதுக்கு எடுத்தாலும் ஒரு சத்தியம். என் மகனோ வரமாட்டாங்க. அப்புறம் யார் அன்புமணி, யார் டிஎன்ஏ டெஸ்ட் எடுன்னு கேட்டால் என்ன அடிப்பீங்க.
சரிங்களா? அடுத்தது வந்து கட்சியில் எந்த காலத்துலையும் எந்த பதவிக்கு நான் வரமாட்டேன், தலைவராக வரமாட்டேன். எதுவும் இப்போ என்ன பதவி வச்சிருக்கிற? தலைவருங்கன்ற. அதில் எத்தனை பேர் அந்த கட்சியில் எத்தனை தலைவர்? தீரன் ஒருத்தர் இருந்தார். தீரன் என்ன? அரசியல் ஆலோசனை குழு தலைவர். நடமாட முடியாது, அவர் எதுவும் பேச முடியாது. அடுத்தது இவர் கௌரவமே இல்லாத ஆளுக்கு ஒரு கௌரவ தலைவர். அதுக்கடுத்து செயல்படாத ஒருவருக்கு இந்தியாவிலே தின் அட்டனன்ஸ் உள்ள ராஜ்யசபா எம்பி, ஊரே காரி முடிஞ்சவருக்கு வந்து என்னது? செயல் தலைவர். இப்போ வந்து பதவி இவர்கிட்ட வந்துடுது. தலைவர் நான் தான், என்ன ஒன்றும் பண்ண முடியாது. மிகுந்த பணி சூழலுக்கு மத்தியில் அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய நேர்காணலை பதிவு செய்யறதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.